கேப்டன், கப்பலுக்கு முன் பனிப்பாறை இருக்கிறது. ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். டைட்டானிக் கப்பல் பற்றிய கதை நம் அனைவருக்கும் தெரியும். இங்கிலாந்தை சேர்ந்த பயணிகள் கப்பல் 1912 ஆண்டு ஏப்ரல் 14 மற்றும் 15 நியூ பவுண்ட்லேண்ட் என்னும் இடத்தில் ஒரு பனிப்பாறை மீது மோதி தண்ணீரில் மூழ்கியது. எனினும் அந்த கதையின் ஒரு பகுதி பலருக்கும் அறியாததாக இருக்கிறது. அந்த பயணிகள் கப்பலில் பயணம் செய்தவர்களில் ஜான் ஹார்ப்பர் என்ற பெயரை உடைய தேவ பக்தியுள்ள போதகரும் ஒருவராவார். ஹார்ப்பர் சிகாகோவில் உள்ள மூடி சபையில் சமீப காலத்தில் 3 மாதங்கள் இறை சேவை செய்திருந்தார். அந்த காலகட்டத்தில் அந்த சபையானது அதன் வரலாற்றிலேயே மிகவும் அற்புதமாக எழுப்புதலை பெற்று அனுபவித்தது. அவர் தன் சொந்த தேசத்திற்கு திரும்பி சென்று அவருடைய ஊழியத்தை தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்ட போது அவர் பிரிட்டனில் அதிக நாட்கள் இருக்க முடியவில்லை. அவர் உடனே தன் 6 வயது மகள் நானாவுக்கும் லூசிடானியா என்ற கப்பலில் அமெரிக்கா திரும்பி செல்ல டிக்கெட் எடுத்தார். எனினும் டைட்டானிக் என்ற புதிய பயணிகள் கப்பல் தன் முதல் பயணத்தை துவங்குகையில் அதில் செல்லும்படிக்கு அவர் தன் புறப்படுதலை 1 வார காலத்திற்கு ஒத்திவைத்தார். டைட்டானிக் கப்பல் பனிப்பாறை மீது மோதிய ஏப்ரல் 14, 1912 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலநிலை மிகவும் நன்றாக இருந்தது. கடல் அமைதியாக இருந்தது. பயணிகளுக்கென்று நடத்தப்பட்ட ஆராதனையில் ஹார்ப்பர் கலந்து கொண்டார். அந்த நாளின் பிற்பகல் வேளையில் தனது மாமா ஜனங்களிடம் அவர்களுடைய ஆத்தும ரட்சிப்பு பற்றி தனித்தனியாக பேசிக் கொண்டிருந்ததாக அவருடைய மருமகள் கூறியிருக்கிறார். நாங்கள் செல்லும் இடம் எங்கிலும் தொலைந்து போன ஆடுகளை தேடி அலையும் பழக்கம் உள்ளவராக அவர் இருந்தார் என்பதாக காணப்பட்டது. டைட்டானிக் கப்பலானது ஏப்ரல் 14, 1912 அன்று இரவு 11:40 மணி அளவில் பனிப்பாறை மீது மோதியது. பயணிகள் தங்களுடைய அறைகளை காலி செய்யும்படி அழைப்பு கொடுக்கப்பட்டதால் ஹார்ப்பர் தனது மகளை போர்வையில் போர்த்தி அவளை மீண்டும் ஒரு நாள் சந்திப்பதாக அவளிடம் சொல்லி உயிர் பாதுகாப்பு படகு ஒன்றில் அவளை ஏற்றி அனுப்பிய பின்பு அவர் தனது உயிர் பாதுகாப்பு கவசத்தை கழற்றி அங்கிருந்த பயணிகளில் ஒருவருக்கு கொடுத்தார். பெண்கள், குழந்தைகள் மற்றும் ரட்சிப்பை பெறாதவர்கள் உயிர் பாதுகாப்பு படகுகளில் ஏறுங்கள் என்று சத்தமாக சொன்னதை கேட்டதாக அந்த விபத்தில் தப்பி பிழைத்த ஒருவர் தெளிவாக நினைவு கூர்ந்தார். விசுவாசிகள் மரிப்பதற்கு ஆயத்தமாக இருந்ததையும் ரட்சிக்கப்படாதவர்கள் அதற்கு ஆயத்தம் இல்லாமல் இருந்ததையும் ஹார்ப்பர் அறிந்திருந்தார். அதன் பின்பு ஹார்ப்பர் கப்பலின் தளத்தின் வழியாக ஓடி சென்று கப்பல் மூழ்கிக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் ஜனங்களை கிறிஸ்துவிடம் திரும்பும்படி கெஞ்சினார். மேலும் கப்பல் மூழ்கும் அந்த வேளையில் அவர் டைட்டானிக் கப்பலின் இசைக்குழுவினரிடம் உம்மண்டை கர்த்தரே பாடலை பாடி வாசிக்கும்படி அழைத்தார். கப்பல் தளத்தில் தன்னை சுற்றிலும் ஜனங்களை வரவழைத்து அதன் பின் அவர் முழங்கால் படியிட்டு அவருடைய முகத்தில் பரிசுத்த மகிழ்ச்சியுடன் தன் கைகளை உயர்த்தி ஜெபித்தார். கப்பல் நிலை தடுமாற தொடங்கியதும் அவர் பனி சூழ்ந்த நீரில் குதித்து அவருக்கு அருகில் இருந்த அனைவரிடமும் நீந்தி சென்று கர்த்தராகிய இயேசுவிடம் அவர்கள் தங்களை ஒப்புக் கொடுத்து இரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுமாறு அவர்களை வேண்டிக் கொண்டார். இறுதியாக அவருடைய சரீரம் மிகவும் குளிர்ந்த நிலைக்கு சென்று ஜான் ஹார்ப்பர் தண்ணீரில் மூழ்கி அவர் தேவ சமூகத்திற்குள் பிரவேசித்தார். அப்போது அவருக்கு வயது 39. 4 வருடங்களுக்கு பின் ஆகில்லா வெப் என்ற ஒரு இளம் ஸ்காட் வாலிபன் கனடாவில் உள்ள ஹாமில்டனில் நடந்த ஒரு கூடுகையில் எழுந்து நின்று பின்வரும் சாட்சியை பகிர்ந்து கொண்டான். டைட்டானிக் கப்பல் விபத்தில் உயிர் பிழைத்தவர்களில் நானும் ஒருவன். நான் அந்த பயங்கரமான இரவில் ஒரு பலகையை பிடித்து கடலில் தத்தளித்து கொண்டிருந்த போது கப்பலின் உடைந்த ஒரு பகுதியை பிடித்து கொண்டிருந்த கிளாஸ்கோவை சேர்ந்த திரு ஜான் ஹார்ப்பரை ஒரு அலை என் பக்கமாக கொண்டு வந்தது. வாலிபனே, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா என்று அவர் கேட்டார். இல்லை, ரட்சிக்கப்படவில்லை என்று நான் சொன்னேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய் என்று அவர் பதில் சொன்னார்.
அலைகள் அவரை வேறு பக்கத்திற்கு தள்ளியது. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் ஒரு அலை அவரை என் பக்கத்திற்கு கொண்டு வந்தது. இப்பொழுது நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா என்று அவர் என்னிடம் கேட்டார். இல்லை என்று நான் சொன்னேன். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று என்னால் நேர்மையாக சொல்ல முடியவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய் என்று அவர் மறுபடியும் சொன்னார். அவர் தண்ணீருக்குள் சென்ற சிறிது நேரம் கழித்து அந்த இரவில் தனிமையில் எனக்கு அடியில் 2 மைல் ஆழத்தில் தண்ணீர் இருந்த வேளையில் நான் விசுவாசித்தேன். ஜான் ஹார்ப்பர் மூலமாக ரட்சிக்கப்பட்டவர்களில் நான் தான் கடைசி நபர். அந்த வாலிபன் ஜான் ஹார்ப்பர் மூலமாக ரட்சிப்பை பெற்றவர்களில் கடைசி மனிதன். ஆனால் இந்த ரட்சிப்பின் கதையானது இன்றும் உயிருள்ளதாக இருக்கிறது. எங்கள் இணையதளமானது நற்செய்தி பற்றிய தெளிவான விளக்கத்தையும் ரட்சிக்கப்படுவது என்றால் என்ன என்பது பற்றிய உங்கள் கேள்விகளுக்கு பதிலை தருகிறது.